Hi, hello everyone. Welcome to LeetCode question number 20, valid parenthesis. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given a string s containing just a character. இந்த string sல இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அதாவது இந்த braces வந்து கொடுத்துட்டாங்க. Determine if the input string is valid. அதாவது இந்த கொடுத்துருக்க இந்த input string வந்து வேலிடா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மூணு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த input string is valid. அதாவது இந்த மூணு கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வேலிட். எனி ஆஃப் த ஒன் இந்த கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா இது வந்து வேலிட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ் பை த சேம் டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். அதாவது இங்க ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கு அப்படின்னா இதே டைப் ஆஃப் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், க்ளோஸ் ஆகியிருக்கணும். நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் வந்து எந்த ஆர்டர்ல இப்போ இது நெக்ஸ்ட் இது இருக்குன்னா அந்த ஆர்டர்லயே வந்து அது க்ளோஸ் ஆயிரும். அதுதான் வந்து செகண்ட். தேர்ட் வந்து எவ்ரி க்ளோஸ் ப்ராக்கெட் ஹஸ் அ கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் த சேம் டைப். ஸோ இங்க சொன்ன மாதிரியே தான் எந்த க்ளோஸ் ப்ராக்கெட் டைப்பாக இருந்தாலும் அது கரஸ்பாண்டிங் ஓப்பன் டைப் வந்து அதாவது சேம் டைப்பாக வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஓப்பன் க்ளோஸ் இருக்கு. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கு, அதனால ட்ரூ. ஸோ இங்கே அதே மாதிரி அதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு, ட்ரூ. இங்கே வந்து அன்இவனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 கேசஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம வந்து ப்ரோக்ராம் எழுத போறோம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எழுதலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துக்கிறேன், ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் கேரக்டரை வந்து உள்ள போட்டுக்கிறேன். இந்த கேரக்டரை இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இங்க அதை நியூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க இந்த greater than less than open and close braces. இப்போ இதை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அதாவது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக ஃபார் எடுத்துக்கிறேன். அங்க கேரக்டர் சி கோலன் எஸ் டாட் டு கேரக்டர் அரே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஃபார் லூப்ல ஒரு கேரக்டர் சீன் வந்து எடுத்துக்கிச்சு அதை வந்து அந்த இதுல இருந்து கேரக்டர் அரே அதாவது கேரக்டர் அரேக்கு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்ல இருக்கிற எவ்ரி கேரக்டரை 1 by 1 எடுக்கிறோம். அதை எடுத்துட்டு என்ன பண்றோம்னா அந்த 1 by 1 எடுத்ததை வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த எடுத்ததை செக் பண்றதுக்கு இங்க வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன். அந்த இஃப்ல சி ஈக்குவல் டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பன் பிரேசஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்பயும் டினோட் பண்ணும்போது சிங்கிள் குவாட்ஸ்ல போடணும். இங்க ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இங்க நம்ம லீட் கோட்ல போடும்போது ஆனா அதுவா க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். பண்ணிட்டு இங்க வந்து நமக்கு வந்து அதுக்கு கீழே வருது. ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, அதனால இந்த இடத்துல நான் ஸ்டாக் டாட் புஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் சி ஈக்குவல் டு ஓப்பன் பிரேசஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், புஷ்ல அதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து நம்ம இருக்கணும். ஸோ இங்க வந்து நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இதோட டெர்மினேட் ஆயிருது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு எல்ஸ் இஃப்ல அடுத்த பிரேசஸ்க்கு வந்து நான் செக் பண்ண போறேன். இந்த எல்ஸ் இஃப்ல சி ஈக்குவல் டு இங்க இந்த பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். ஆல்சோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க அதே மாதிரியே ஸ்டாக் இந்த ஸ்டாக்ல திரும்பியும் நான் வந்து புஷ் பண்ணேன். அதாவது இதுக்கேற்ற அந்த க்ளோஸ் பிரேசஸ் வந்து இங்கேயும் புஷ் பண்றேன். ஸோ இங்க வந்து இந்த கர்லி பிரேசஸ், ஸோ இதுக்கு க்ளோஸ் பண்ணேன், டெர்மினேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போறேன். அடுத்து இன்னொரு எல்ஸ் இஃப்ல அதே மாதிரி என்ன பண்றேன்னா இங்க ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி, இங்க நான் ஸ்டாக் கொடுத்துட்டேன். இன்னும் நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஒன்று விட்டோம். ஸோ இதுக்கும் நான் சி ஈக்குவல் டு சிங்கிள் குவாட்ஸ்ல ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்படி இருந்தா நான் என்ன பண்றேன், ஸ்டாக்ல என்ன புஷ் பண்றேன்,
இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் பிரேசிஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது இதோட வந்து டெர்மினேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே தான் வந்து நம்ம மெயின் பார்ட், அதாவது ஒர்க்கிங் இருக்க போது. ஸோ இந்த எல்சிஃப்ல நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக் கொடுத்துட்டு இது வந்து இஸ் எம்டியா இருந்துச்சுன்னா ஆல்சோ வந்து ஒரு ஆர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆருக்கு அப்புறம் ஒரு திரும்பியும் ஒரு ஸ்டாக் டாட் பாப் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்சோ இங்கே வந்து நாட் வந்து கொடுத்துக்கிறேன். நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி இருந்தா என்ன பண்ணு, ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நான் இதுகிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஹியர் இந்த எல்சிஃப்ல நான் இதை வந்து நான் 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் டாட் இஸ் எம்டி வந்து இருக்கு. ஸோ இந்த பார்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து இஸ் எம்டி அப்படின்னா இதுல வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா உடனே ஃபால்ஸ்னு வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதே பார்ட் டூல ஸ்டாக் டாட் பாப் ஆஃப் நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து இங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரா வந்து எடுக்கும். இந்த ஒவ்வொரு கேரக்டரும் இந்த ஆர்டர் வைஸ் வந்து அப்படி எடுத்துட்டு சேமா இருக்கும். அதாவது அதாவது அந்த எடுத்த கேரக்டரும் இந்த க்ளோசஸ் இருந்துச்சுன்னா இந்த ஓப்பன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அது ஒன்னொன்னும் இருக்கும். அப்படி எடுத்துட்டு சேமா இருந்துச்சுன்னா இங்க வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ இதுதான் இந்த லைனோட ஒர்க்கிங்கு. ஸோ இங்க வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்து இது இதுக்கான க்ளோசஸ். ஸோ இதுக்கு வெளியில வந்துட்டு நான் ஒரு ரிட்டர்ன், இந்த ரிட்டர்ன்ல நான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக் டாட் எம்டி அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இதை வந்து நான் டெர்மினேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டாக் டாட் எம்டி இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைனல் ஸ்டாக் டாட் எம்டி இந்த இதை வந்து விச் மீன்ஸ் அதில் இருக்க ஃபைனல் ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக் டாட் எம்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணிட்டு வெதர் ஏதாவது எரர்ஸ் வருதான்னு பார்க்குறேன். ஆல் கேசஸ் பாஸ் ஆயிருச்சு. ஸோ இது ட்ரூ. அடுத்து இதுக்கேற்ற ஓப்பன் க்ளோசஸ் இருக்கு, ட்ரூ. இதுக்கேற்றது இல்லை, ஸோ ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ண நாங்கள் கண்டிஷன் கொடுத்துருந்தேன், ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிருச்சு. அடுத்து கேஸ் 4ல இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இது ஒன்று ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருச்சு. அதுக்கடுத்து இதுக்கு இது சம் அன்ஈவனாக வந்து இருக்கு, கரெக்டாக வந்து க்ளோசஸ் ஓப்பன் இல்லை. ஸோ இங்கே வந்து அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கோடிங். இந்த கோடிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. See you again in next video.